அத்தியாயம் 4. கோகுல் தன்னை நோக்கி வந்து கொண்டிருப்பதை பார்த்த பத்மா சந்தோஷ மிகுதியில் திளைத்திருந்ததால் தன்னை சுற்றி நிகழ்வதை கவனிக்க தவறிவிட்டாள். அவள் நின்று கொண்டிருந்த அந்த பாறை ஏற்கனவே இரண்டாக பிளவுபட்டு லேசான விரிசலுடன் இருந்தது. எப்போது வேண்டுமென்றாலும் முழுவதும் உடைந்து போகக்கூடிய நிலையில் இருந்த அந்த பாறையில்தான் பத்மா ஏறி நின்று கொண்டிருந்தாள். அவள் அதன் மீது ஏறியதும் விரிசல் அதிகரிக்க துவங்கியது. கோகுல் அருகே வந்ததும் அவனை நோக்கி செல்கிறேன் என்று பத்மா முன்னேற, அவள் நின்று கொண்டிருந்த பாறையும் அதே நேரம் இரண்டாக பிளக்க தடுமாறி முன்னோக்கி தண்ணீருக்குள் விழுந்தாள். அவள் விழவும் கோகுல் அவளை தாங்கி பிடிக்கவும் சரியாக இருந்தது. பத்மாவை தன்னோடு சேர்த்து அணைத்தவாறே ஒரு கையால் நீந்தி கரையை அடைந்தான் கோகுல். கரைக்கு வந்த பின்னர் கோகுலின் காலில் இருந்த காயத்தை கவனித்த பத்மா பதறிப்போய் தன்னுடைய துப்பட்டாவை கிழித்து கட்டுப்போட்டாள். இருவரும் ஆற்றை கவனிக்க தவறியதால் ஆற்றில் நடந்த நிகழ்வுகளையும் கவனிக்க தவறினர். ஆற்றின் மையப்பகுதியில் குறிப்பிட்ட ஒரு இடம், சரியாக சொல்ல வேண்டுமென்றால் தண்ணீரிலிருந்து தப்பிக்க பத்மா பாறையில் ஏறி நின்று கொண்டிருந்த அந்த இடம் மட்டும் கருப்பு நிறமாக மாறத் தொடங்கியது. தண்ணீரில் அந்த கருமை நிறம் விரிவடைய குறிப்பிட்ட அந்த இடம் முழுவதும் கருப்பு நிறமானது. அடுத்த ஒரு நொடியில் அந்த இடத்தை சுற்றி கருமேகங்கள் படையெடுக்க சூரிய வெளிச்சம் குறைந்து இருள் சூழ்ந்தது. மழை வரும் போல இருக்கு, வா பத்மா, ஊருக்குள்ளே போகலாம் என்று கோகுல் சொல்ல, இருவரும் உடைமைகளை எடுத்துக்கொண்டு திரும்பி பார்க்காமல் சென்றனர். அவர்கள் இருவரும் முன்னே சென்று கொண்டிருக்க, கேமரா எடுப்பதற்காக திறந்திருந்த பேக்கை பத்மா மூடாமல் விட்டிருந்ததால் அதிலிருந்த இருவரின் திருமண புகைப்படம் கீழே ஆற்றங்கரையில் விழுந்தது. விழுந்த அந்த போட்டோ காற்றில் அடித்து செல்லப்பட்டு ஆற்று நீரில் விழுந்தது. ஆற்றின் மையத்தில் இருந்த அந்த கருப்பு நீரிலிருந்து பாதி அழுகிய நிலையில் பாதி சதையுடனும் பாதி எலும்புமாக கை ஒன்று மெதுவாக மேலே வர ஆரம்பித்தது. அந்த கையில் பச்சை நிறத்தில் வளையல் ஒன்று இருந்தது. வெளியே வந்த அந்த கை மட்டும் தனியே ஆற்று நீரில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை நோக்கி சென்று ஆற்று நீரில் தடுமாறி கொண்டிருந்த கோகுல் பத்மாவின் திருமண புகைப்படத்தை எடுத்தது. அம்மா, நாங்கள் வெளியூர், இங்கே வந்த இடத்துல இவருக்கு காலில் அடிபட்டுடுச்சு, இங்கே மருத்துவம் பார்க்க யாராவது இருக்காங்களா என்றாள் பத்மா. அந்த பெண் இவர்கள் இருவரையும் ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு எதுவும் சொல்லாமல் சென்று விட்டாள். கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் ஏன் நம்ம ரெண்டு பேரையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க? இந்த ஊரில் எல்லாருமே ஒரு மாதிரி தான் இருக்காங்க. கோகுல், நீ இங்கே இரு, நான் ஊருக்குள்ளே போய் விசாரிச்சுட்டு வரேன் என்று கோகுலை அங்கே அமர வைத்துவிட்டு ஊருக்குள் சென்றாள் பத்மா. அவள் மறையும் வரை பொறுமையாய் காத்திருந்த அந்த உருவம் எதிர்பாரா நேரம் அவன் முன் வந்து நிற்க அதிர்ந்துதான் போனான் கோகுல். ச்சே, என்ன ஊர் இது? யாரை கேட்டாலும் ஒரு வார்த்தை கூட பதில் பேச மாட்டேங்கிறாங்க. கோகுலுக்கு வேற காயம் ரொம்ப பெருசாக இருக்கும் போல, என்ன பண்ணுறது என்று பத்மா யோசித்து கொண்டிருந்த நேரம், கொண்டவன் காலில் காயமென வந்தவளே, கொண்டவனை கொள்ளையிட காத்திருக்கும் கள்வனிடம் மஞ்சளை தொலைத்து விடாதே, எச்சரிக்கை, விபரீதம் விபரீதம் என்ற சத்தம் கேட்க சத்தம் வந்த திசையை நோக்கினாள் பத்மா. என்னோட ராசா, நீ வந்துட்டியா ஐயா என்று நெட்டி முறித்தது கோகுலின் முன் வந்து நின்ற அந்த உருவம். உன்னோட வரவுக்கு தான் இந்த பாலா போன ஊரில் என்னோட உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு இத்தனை வருஷமாக காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை இப்படி பார்க்க எத்தனை வருஷமாக தவம் இருந்தேன்னு தெரியுமா? நீ நல்லா இருப்ப ராசா, உனக்கு ஒரு குறையும் வராது, உன்னை யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. இருந்தாலும் ஜாக்கிரதையாக இரு ராசா, உன்னோட கழுத்துக்கு மேலே எப்போவுமே கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு. உன்னோட எதிரிங்க ரொம்ப மோசமானவங்க, ஜாக்கிரதையாக இரு, ஜாக்கிரதை ஜாக்கிரதை என்று தன்னை எச்சரித்து கொண்டிருந்த தாத்தாவை குழப்பத்துடன் பார்த்தான் கோகுல். என்ன சொல்கிறீங்க தாத்தா? நான் இந்த ஊருக்கு இன்றைக்கி தான் வந்திருக்கேன். ஆனால் நீங்கள் என்னடானா பல வருஷமாக எனக்காக காத்திருக்கிறதா சொல்கிறீங்க. அதோட அந்த ஊரில் எனக்கு எதிரிகள் இருக்கிறதா சொன்னீங்களே, யார் அந்த எதிரிகள்? முதல்ல நீங்கள் யார்? நான் நான் என்று ஆரம்பித்த தாத்தா தனக்கு முன்னால் நின்ற கோகுலுக்கு பின்னால் வந்த யாரோ ஒருவரை பார்த்து பயம் கொள்ள அதை உணர்ந்தது போல் கோகுல் திரும்பி பார்த்தான். அங்கே யாரும் இல்லாமல் போக, அங்கே யாரும் இல்லையே தாத்தா என்றபடி திரும்ப அந்த தாத்தாவும் இப்பொழுது அங்கே இல்லை. தாத்தா தாத்தா என்ற கோகுலின் குரல் மட்டும்தான் அங்கே கேட்டது. சுற்றி முற்றி தேடி பார்த்தவனுக்கு உடல் சில்லிட ஆரம்பித்தது. எங்கிருந்தோ வந்து புகழ் பாடி பின் எச்சரிக்கை செய்த அந்த தாத்தா கனப்பொழுதில் காணாமற் போகவும் தன்னை சுற்றி ஏதோ தவறாக நடக்கிறதோ என்ற அவனுடைய யூகம் வலுப்பட திகைத்து நின்றான் கோகுல்.
கொட்டும் பனியிலும் வியர்வை வழிய நின்றவனுக்கு காலையில் அந்த பெண் சொல்லியது நினைவு வந்தது. இந்த கிராமத்திற்கு வந்து ஒரு இரவு தங்குபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களால் இந்த கிராமத்தை விட்டு வெளியே செல்ல முடியாது என்று கூறினாலே அது உண்மையா? இல்லை, இவர்களின் மூட நம்பிக்கைகளுள் அதுவும் ஒன்றா? அது உண்மையாக இருந்தால் என்ன செய்வது என்ற குழப்பத்தில் நின்றான் கோகுல். யார் பாட்டி நீங்க? எதுக்காக இந்த இடிஞ்ச வீட்டில் இருக்கீங்க என்றாள் பத்மா. நான் ராமாயி, இந்த ஊர் சனத்தில் ஒருத்தி. இந்த ஊரில் யார் யாருக்கோ எவன் காய்ச்சி கொடுக்குறான், உயிரை கொண்டு போகிறான். அவனுக்காகவே எதிர்பார்த்து இருக்கிற எனக்கு காய்ச்சி கொடுக்க மாட்டேங்கிறானேங்கிற ஏக்கத்தில் இருக்கிறவ. ஏன் பாட்டி அப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கு அப்படி என்ன சோகம்? உயிரை படைச்சவனுக்கு அதை எப்போ எடுக்கணும்னு கூட தெரியும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவன் நமக்கு கொடுத்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறது தான். போடி போடி இவளை, நீ என்னமோ வாழ்ந்து சாதிச்சிட்ட மாதிரி எனக்கு அறிவுரை சொல்ல வந்துட்ட. கழுத்தில் கட்டின மஞ்ச கயத்தில் உள்ள ஈரம் காயறதுக்கு முன்னாடியே புருஷனை தள்ளி வச்சவ எல்லாம் அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடாது தாயி, அந்த தகுதி உனக்கு இல்லை என்ற அந்த பாட்டியின் பேச்சை கேட்ட பத்மா தனக்கும் கோகுலுக்கும் இடையில் நடந்தது எப்படி இவர்களுக்கு தெரியும் என்று குழம்பி போனாள். குழப்பத்தில் இருந்த கோகுலின் தோள் மீது யாரோ கை வைக்க, பத்மா வந்துட்டியா, போன விஷயம் என்னாச்சு என்று பேசிக்கொண்டே திரும்பியவன் கண்முன் இருந்த அந்த அகோரமான உருவத்தை பார்த்து உறைந்து போய் கண்களை மூடிக்கொண்டான். போ போ, உன்னை பற்றி எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்காம உன் புருஷன்கிட்ட போ. இப்போ அவனுக்கு நீ தேவை என்று ராமாயி பாட்டி சொல்ல குழப்பத்துடனே கிளம்பினாள் அவள். கண்ணை திறந்த கோகுலுக்கு சற்று முன்னர் தான் பார்த்த காட்சி உண்மையா பொய்யா என்று யோசிக்கக்கூட மனதில் வலு இல்லாமல் இருந்தது. இப்போது நிஜத்தில் பத்மா கோகுலின் தோள் தொட மீண்டும் அந்த உருவம்தான் தன்னை தீண்டுகிறது என்று நினைத்த கோகுல் ஆ என்ற அலறலுடன் 2 அடி தள்ளி போய் எதேச்சையாய் திரும்பி பார்த்து அங்கே நின்ற பத்மாவை பார்த்ததும் தாயை கண்ட சேயாய் அவளிடம் சரணடைந்தான். என்னவென்று புரியாவிட்டாலும் அவன் பயத்தில் இருக்கிறான் என்று புரிந்து கொண்ட அவன் பத்தினி அவன் முதுகை தடவி கொடுக்க ஆரம்பித்தாள். அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டு கண்களை மூடியிருந்த கோகுல் நடந்தவைகளை அவளிடம் சொல்வதற்காக கண்களை திறக்க அவன் முகத்திற்கு மிக அருகே அவன் கண்ட அதே அகோரமான உருவம் நின்று கொண்டிருந்தது. பத்மா என்று கத்தியவன் தன் அணைப்பை உறுதியாக்கி மீண்டும் அவளை அணைத்து கொண்டான். கண்களை திறந்தால் எங்கே மீண்டும் அதே உருவம் கண்முன் வந்துவிடுமோ என்ற பயத்தில் கண்களை திறக்க மறுத்தான். கோகுல், கோகுல் என்னாச்சு உனக்கு என அவனை தன்னிடமிருந்து நிமிர்த்த முயற்சித்து அதில் தோற்றவள், எதை பார்த்து இப்படி பயப்படுற? நீ எதை நினச்சி பயந்தாலும் அது இப்போ இங்கே இல்லை. இப்போ இங்கே நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம். தயவு செஞ்சு கண்ணை தர கோகுல் என்று சற்று அழுத்தம் கொடுத்து சொல்ல மெதுமெதுவாக கண்களை திறந்தான் அவன். இம்முறை அவன் கண்களுக்கு முன் அந்த உருவத்திற்கு பதிலாக சற்று நேரத்திற்கு முன்னர் அவன் பார்த்த அந்த தாத்தா நின்று கொண்டிருந்தார். என்ன நீ இதுக்கே இப்படி பயப்படலாமா? இன்னும் நீ பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது. இப்போ தான் ஆட்டமே ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ளே சோர்ந்து போய் உட்காந்துடக்கூடாது. உன்னை அவங்களால பயமுறுத்த மட்டும்தான் முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நீ நினச்சா உன்னை பயமுறுத்துகிற அத்தனை பேரையும் அடியோடு அழிக்க முடியும். பயப்படாத. பயம் லட்சியத்துக்கு சத்ரு. உனக்கு ஒன்றும் ஆகாது. தைரியத்தை மட்டும் விட்டுடாத என்றார். ஏனோ அவரின் வார்த்தைகள் கோகுலிற்கு மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்தது. நம்பிக்கையுடன் பத்மாவின் மீதிருந்து விலகினான். என்னாச்சு கோகுல்? ஒன்றும் இல்லை பத்மா, கெட்ட கனவு. இப்போ தான் இந்த தாத்தா வந்து என்று திரும்பியவன் அங்கு அந்த தாத்தா இல்லாததை கண்டு மீண்டும் குழம்பினான். எந்த தாத்தா என்று பத்மா கேட்க, இங்கே ஏதோ சரியில்லை பத்மா, நிறைய பிரச்சனை இருக்குது, நாம் அதை சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும் என்றான் கோகுல். அம்மையும் அப்பனும் முயன்றால் முடியாது, அம்மையப்பன் முயன்றால் எதுவும் சாத்தியமாம் என்று வழக்கம் போல் புலம்பிக் கொண்டிருந்தார் ராமாயி. அத்தியாயம் 5. அன்றைய இரவு தூங்குவதற்கு ஏதேனும் இடம் கிடைக்குமா என்று தேட ஆரம்பித்தனர் இருவரும். ஆனால் காலில் ஏற்பட்ட காயத்தினால் கோகுலால் நெடுந்தூரம் நடக்க முடியாமல் போனது. இதற்கு மேல் தன்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்ற நிலையில் தெருவிளக்கின் வெளிச்சம் நிறைந்த ஒரு வீட்டு திண்ணையில் அமர்ந்து கொண்டான். என்னாச்சு கோகுல், நடக்க முடியலையா? இந்த கிராமத்தில் வைத்தியம் பார்க்குறவங்க யாருமே இல்லை போல. நீ விடிகிற வரைக்கும் பொறுத்துக்கோ. காலையில் முதல் வேலையாக பக்கத்தில் ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போய் காட்டலாம் என்றாள் அவள். ஆனால் இன்னைக்கு நைட்டு எங்கே தங்குறது? ஓ கமான் கோகுல், இது ஒன்றும் சிட்டி இல்லை, எப்போ என்ன நடக்கும்னு தெரியாமல் பயத்தில் இருக்கிறதுக்கு. இது கிராமம், இங்கே அப்படி எதுவும் நடக்காது. நாம் இங்கேயே தூங்கிக்கலாம். காலையில் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத காலையில் பார்த்துக்கலாம்.
சரி, நீ தூங்கு, நான் தூங்க இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் என்றான். சீக்கிரமாக தூங்கிடு என்று கூறிவிட்டு அவனுக்கு அருகே படுத்து கொண்டாள் பத்மா. என் மேலே கோவமாக இருக்கேன்னு உன்னோட வாய் தான் சொல்லுது. ஆனால் உன்னோட மனசுக்குள்ளே இன்னமும் என் மேலே அதே அளவு பாசம் இருக்குது. நான் தெரிஞ்சே உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன் தான். அதுக்காக தாலி கட்டின அன்னைக்கே என்னை ஒரேடியாக விட்டுட்டு போயிட்டேடி. இதெல்லாம் நியாயம்தானா? நான் பண்ண தப்புக்கு நீ தண்டனை கொடுக்கணும்னு நினச்சிருந்தா என் கூடவே இருந்து எவ்வளோ பெரிய தண்டனையாக இருந்தாலும் கொடுத்துருக்கலாமே. நான் அதை மனசார ஏற்றுட்டு இருந்திருப்பேனே. ஆனால் என்னை விட்டுட்டு போய் நீ கொடுத்த தண்டனை ரொம்ப பெருசுமா. உன்னை வேற யாருக்கும் விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு தான் நான் அப்படி ஒரு பொய்யை சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அது நீ சீக்கிரம் புரிஞ்சுக்கணும்டா. நீ என்னை புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்துடுமா, அது போதும். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்னு மட்டும் பாரு. இந்த உலகத்தில் இப்படி ஒரு வாழ்க்கையை யாருமே வாழ்ந்திருக்க மாட்டாங்கன்னு மற்றவங்க சொல்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கும் என்று தனக்குள் நினைத்து கொண்டவன் அவள் தூங்கி இருக்க மாட்டாள் என்று தெரிந்தும் அவள் நெற்றியில் முத்தத்தை பதித்து அவளை ஒட்டியவாறு படுத்து கொண்டான். தெரு விளக்கின் ஒளியை தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக நிலவொளி உறங்கும் இருவரையும் நெருங்கி கொண்டிருந்தது. ஒருவரோடு ஒருவர் நெருக்கமாக படுத்து உறங்கி கொண்டிருந்த இருவரையும் அருகே இருந்த மரத்தின் கிளையிலிருந்து வெறித்து பார்த்து கொண்டிருந்தது ஒரு அழுக்கான ஜந்து. அவர்கள் நெருக்கத்தை பார்க்க பார்க்க அதன் கோபம் அதிகமாகி கொண்டிருந்தது. கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் மரக்கிளையிலிருந்து தாவி வேகமாக அவர்களை நோக்கி ஓடி வந்தது. ஆனால் அந்த உருவம் அவர்கள் இருவரையும் நெருங்குவதற்கு முன்னர் நிலவொளி அவர்கள் மேல் விழுந்துவிட்டது. இனி தன்னால் எதுவும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்த அந்த உருவத்திற்கு கோபம் கொப்பளித்தது. மனதில் திரண்ட கோபம் அனைத்தையும் ஒன்று திரட்டி ஊளையிட்டுவிட்டு தண்ணீராய் மாறி சென்று விட்டது. தன்னை சுற்றி ஏதேதோ சத்தம் கேட்கவும் மெதுவாக கண்களை திறந்தான் கோகுல். அந்த கிராமத்து பெண்கள் பலர் அவர்கள் இருவரையும் சுற்றி நின்று கொண்டிருந்தனர். குழம்பி போய் அவன் தன் அருகே படுத்திருந்த பத்மாவை எழுப்பிவிட்டான். இருவரும் தங்களுக்கு முன் இருந்தவர்களை பார்க்க, ஏந்தாயி, உங்களை தான் நான் நேத்தே இந்த கிராமத்தை விட்டு போயிடுங்கன்னு சொன்னேனே, அதை பெருசாக எடுத்துக்காமல் இங்கேயே தங்கிட்டீங்களாக்கும். இப்படி தான் இந்த ஊருக்கு புதுசாக வர யாரும் எங்கள் பேச்சை கேட்காம இங்கே ஒரு ராத்திரி தங்கி இந்த ஊர்லேயே மாட்டிக்கிறாங்க. இனி உங்கள் நிலைமையும் அதுதானா? நினைக்கவே கஷ்டமாக இருக்குது என்றார் ஒரு பெண்மணி. என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள்? நீங்கள் சொல்கிறத நாங்கள் மட்டும் இல்லை, வேற யாருமே நம்ப மாட்டாங்க. எல்லாமே மூட நம்பிக்கை. உங்களை இந்த கிராமத்தை விட்டு போக விடாமல் பண்ணுறதுக்காக யாராவது போட்ட திட்டமாக இருக்கும் என்றாள் பத்மா. அட போமா, இந்த கிராமத்தில் என்னென்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாது. அது தெரிஞ்சால் நீ இப்படியெல்லாம் பேச மாட்ட. எங்களோடது மூட நம்பிக்கைன்னு சொல்கிறல்ல, உன்னால் முடிஞ்சா இப்போ இந்த கிராமத்து எல்லையை தாண்டி ஒரு அடியை எடுத்து வை பார்க்கலாம். இது நல்ல யோசனை. இப்போவே நீங்கள் நம்புறதெல்லாம் பொய்ன்னு உங்களுக்கு நான் நிரூபித்து காட்டுறேன். கோகுல், வாங்க போகலாம் என்று முன் நடந்தாள் பத்மா. கோகுலிற்கு அந்த கிராமத்து பெண்மணிகள் சொல்வதை நம்ப முடியவில்லை. என்றாலும் எங்கே பத்மாவிற்கு ஏதேனும் நேர்ந்து விடுமோ என்று பயத்தில் இருந்தான். பாத்தீங்களா, இதுதானே உங்கள் கிராமத்தோட எல்லை. இதை தாண்டி தானே என்னால் போக முடியாதுன்னு சொன்னீங்க. உங்கள் கண்ணு முன்னாடியே நான் வெளியே போய் காட்டுறேன் பாருங்க என்று சவால் விட்ட பத்மா, ஆற்றங்கரை ஊராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது என்ற மஞ்சள் பலகையை தாண்டி காலை வைத்தாள். அவ்வளவுதான். அடுத்த கணம் உடலில் ஷாக் அடித்தவள் போல உடலை உதறியவள் தன்னையும் மீறி பின்பக்கமாக 2 அடி எடுத்து வைத்தாள். அந்த கிராமத்து பெண்கள் அனைவரும் அவளை அலட்சியமாக பார்க்க கோகுல் பதறி போய் அவளை தாங்கி பிடித்தான். நாங்கள் தான் சொன்னோம்ல தாயி, உங்களால் மட்டும் இல்லை, எங்கள் யாராலையும் கூட இங்கேருந்து போக முடியாது. எங்கள் ஊருக்குள்ளே வர யாரும் ராத்திரி தங்கிடக்கூடாதுன்னு தான் நாங்கள் யாரும் புதுசாக வர ஆளுங்கக்கிட்ட பேசுகிறது கூட இல்லை. அதையும் தாண்டி ஊருக்குள்ளே இருக்கிறவங்கள சாயங்காலமே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஊர் எல்லைக்கிட்ட கொண்டு வந்து விட்டு அவங்கள துரத்தி விட்டுடுவோம். அவங்க எங்களை திட்டுனாலும் நாங்கள் அவங்க நல்லதுக்காக தான் பண்ணுறோன்னு ஒரு நாள் புரியும்னு நினச்சி விட்டுடுவோம். நேற்று நீங்கள் 2 பேரும் இங்கே யாரோட கண்ணிலையும் படலை, அதனால தான் நீங்கள் இங்கே மாட்டிக்கிட்டீங்க என்றார். நீங்கள் சொல்கிறத என்னால் இன்னும் நம்ப முடியலை. நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் என்று முன் நடந்தான் கோகுல். கோகுல், இரு, நானும் வரேன் என்று கோகுலின் கரம் பற்றி கொண்டு நடந்தாள் பத்மா. இருவரும் பறந்து வந்து விழுவார்கள் என்று நினைத்த அந்த பெண்கள் வழிவிட்டு தள்ளி நின்றனர். ஆனால் அவர்கள் நினைத்தபடி இருவருக்கும் எதுவும் ஆகவில்லை. கோகுல், பத்மா இருவரும் நல்லபடியாக அந்த ஊர் எல்லையை தாண்டி சென்றனர். என்னம்மா, இப்போ என்ன சொல்கிறீங்க? இப்போ நம்புறீங்களா? நீங்கள் நம்பிட்டு இருக்கிறதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை தானே. ஆனால் நாங்கள் நல்லபடியாக அந்த கிராமத்தை விட்டு வெளியே போவோங்கிற எங்கள் நம்பிக்கை பழிச்சிடுச்சு பார்த்தீங்களா? இதுதாம்மா உண்மை. எங்களை நம்பி யாராவது ஒருத்தர் இந்த ஊர் எல்லையை தாண்டி வாங்க,
அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு எல்லாம் தெளிவாகிடும் என்றான் கோகுல். அனைவரும் நடந்ததை நம்ப முடியாமல் விழிகள் விரிய பார்த்து கொண்டிருக்க, தாயம்மா மட்டும் கோகுலின் வார்த்தையை நம்பி ஊர் எல்லையை தாண்ட முயற்சித்தாள். ஆனால் ஊர் மக்கள் அனைவரையும் அந்த ஊர் எல்லையை தாண்ட விடாமல் பார்த்து கொண்டிருந்த ஏதோ ஒரு இனம் புரியாத சக்தி கோகுலையும் பத்மாவையும் தன்னால் ஏதும் செய்ய முடியவில்லை என்னும் காரணத்தினால் கோபம் கொண்டு தன் மொத்த கோபத்தையும் தாயம்மாவிடம் காட்டியது. வெகு தூரம் சென்று விழுந்த தாயம்மா உடல் வலியால் துடித்து போனாள். அவள் நிலையை பார்த்த மற்ற பெண்கள் கோகுல் மீதும் பத்மா மீதும் அதீத கோபம் கொண்டனர். இப்போ சந்தோஷமா உங்களுக்கு? நாங்கள் தான் படித்து சொன்னோமே, எங்களால் இந்த ஊர் எல்லையை தாண்டி வர முடியாதுன்னு. உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள்ளே ஏதாவது சக்தி இருக்கணும். அதுதான் உங்களுக்கு எதுவும் ஆகாமல் காப்பாற்றியிருக்கு. அதை பயன்படுத்திக்கிட்டு இந்த ஊரை விட்டு உங்கள் ஊருக்கு போய் சந்தோஷமாக வாழ்கிற வழியை பாருங்கள். மறுபடி மூட நம்பிக்கை அது இதுன்னு சொல்லிக்கிட்டு எங்கள் கிராமத்துக்குள்ளே திரும்பி வந்துடாதீங்க என்று கோபத்துடன் திட்டிவிட்டு சென்றனர் அனைவரும். என்ன கோகுல் இதெல்லாம்? எப்படி நம்ம 2 பேரால் மட்டும் எப்படி இந்த கிராமத்தை விட்டு வெளியே வர முடிஞ்சுது என்றாள் பத்மா. முதல்ல ஒன்று யோசிச்சு பாரு பத்மா. நீ தனியாக வரும்போது உன்னால் எல்லையை தாண்ட முடியலை. நானும் உன்னோட சேர்ந்து வந்தப்போ தான் அது முடிஞ்சுது. இப்போ நீ என்ன சொல்கிற? நீ என் கூட வந்ததுனால தான் நான் வெளியே வந்தேன், இல்லைன்னா அந்த அம்மா மாதிரி நானும் ஷாக் அடித்து விழுந்திருப்பேன்னு சொல்ல வரியா? நீ சொல்கிறது பொய்ன்னு நான் உனக்கு இப்போவே புரிய வைக்கிறேன் என்ற பத்மா வேகமாக ஊர் எல்லைக்குள் சென்றாள். பத்மா, அவசரப்படாத, நான் வரேன். அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத என்று கோகுல் சொல்லி கொண்டிருக்கும் போதே எல்லைக்குள் நுழைந்து மீண்டும் எல்லையை தாண்ட முயற்சிக்க தோற்று போய் அங்கேயே கீழே விழுந்தாள் அவள். பத்மா, பத்மா, நான் தான் சொன்னேன்ல, ஏன் இப்படி அவசரப்படுற? கோகுல், எனக்கு இன்னமும் நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஒரு தடவை என்னோட வா, நாம் 2 பேரும் சேர்ந்து அதை தாண்டி பார்ப்போம். நம்ம 2 பேருக்கும் எதுவும் ஆகலைன்னா நீ சொல்கிறத நான் நம்புகிறேன் என்றாள் பத்மா. ஒத்துக்க மாட்டியே? சரி வா என்று அவள் கரம் பற்றி கோகுல் தூக்கிவிட அவளால் நிற்க முடியவில்லை. உடலெல்லாம் அடித்து போட்டது போல் வலித்தது. அவள் ஏதும் சொல்வதற்கு முன்னர் அவளை தூக்கி கொண்டு அந்த ஊர் எல்லையை தாண்ட முற்பட்டான். இந்த முறையும் அவர்களை எதுவும் ஒன்றும் செய்யவில்லை. வெளியே வந்த பின்னர் அவளை இறக்கிவிட்டு அருகே இருந்த சிறிய கல்லில் அமர வைத்தான். கோகுல், என்ன நடக்குதுங்க? அப்படின்னா அந்த ஜனங்க சொல்கிறது தான் உண்மையா? அவங்க யாராலையும் இந்த ஊர் எல்லையை தாண்டி வர முடியாது அப்படின்றப்ப நம்ம 2 பேரால் மட்டும் எப்படி முடியுது? அதுவும் நான் தனியாக வர முயற்சி பண்ணுறப்ப என்னால் முடியலை. உன்னோட வரும்போது மட்டும் எப்படி முடியுது? ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி உனக்குள்ளே எதுவும் சக்தி இருக்கா என்ன? எனக்கு ஒன்றுமே புரியலை, ரொம்ப குழப்பமாக இருக்குது என்று புலம்பினாள். எனக்குள்ளே எதுவும் சக்தி இருக்கான்னு எனக்கு தெரியாது பத்மா. ஆனால் நமக்கும் இந்த கிராமத்துக்கும் ஏதோ விட்டக்குறை தொட்டக்குறை இருக்குது, அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது என்றான் கோகுல்.